புலிகளுண்டு உரையாடி உயிர் குடிக்கும் ஓநாய்கள். அதாவது நான் வந்து நம்ம அமைச்சர் சரத்தண்ணா பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதை பார்த்துட்டு ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, டிவிக்கு கட்சியில யாருக்குமே அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது, எல்லாம் பக்கா தற்கொலையா இருக்காருங்க, அறிவுங்கிறதே கிடையாது, பேசுறது மாதிரி பேசுறாருங்க, ஆனா பேசுறது எல்லாமே முட்டு கொடுத்து தான் பேசிட்டு இருக்காருங்க. எல்லாருமே டிவிக்கு கட்சிக்காக பேசக்கூடியவங்க எல்லாருமே முட்டு கொடுத்து தான் பேசிட்டு இருக்காருங்க, உண்மையை வரும் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. உண்மையாலுமே நான் ஒன்று சொல்றேன், இந்த ஐபிஎல் மேட்ச் நடந்த அந்த ஸ்டேடியம் உள்ளாடி ஒரு போதைப் பொருளை கொண்டு போறதுக்கு அலோவ் பண்றாங்க அப்படின்னா அது யாரோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஓகேவா, இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த சரத்தண்ணாக்கு வேண்டி யாரும் முட்டு கொடுத்து பேசல. உண்மையாலுமே சரத்தண்ணா வந்து அமைச்சர் சரத்தண்ணா அந்த ஸ்டேடியம் உள்ளாடி போதைப் பொருள் தான் யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா அதுக்கான தகுந்த நடவடிக்கை சிஎம் விஜய் அண்ணா கண்டிப்பா எடுக்கணும், கண்டிப்பா எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் வந்துட்டு தாய்லாந்துல வந்து தாய்லாந்து பீச்ல வந்து ஏதோ போதை சாரி குடிச்சிட்டு போதையில தள்ளாடி போற மாதிரி ஒரு வீடியோ வருது. உண்மையிலே நான் சொல்றேன், இந்த பீச் ஏரியால இருக்க மக்கள் கிட்ட கேட்டு பாருங்க, கடல் தண்ணியில நீங்க நடக்கும்போது இந்த மாதிரி நடந்து வரும்போது எப்படி நடந்து வருவீங்கன்னு கேளுங்க. நார்மலா நடப்பீங்களா இல்ல தள்ளாடுற மாதிரி இருக்கும்? ஏன் அப்படின்னா காலில் அந்த வெயிட் இழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த தண்ணி, புரியுதா? ஸோ அவர் நடக்கிறத பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. அப்படி அவர் குடிச்சிட்டு தான் போதையில தள்ளாடி வந்தார் அப்படின்னா அதுக்கும் அவர் நடவடிக்கை சிஎம் எடுக்கணும். ஓகேவா, இது பொதுவாக நான் சொல்றேன். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. இப்போ இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த ஜென்சி மீட்டிங் ஒன்று பண்ணி அங்க நம்ம அமைச்சரை வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்கா வந்து அவங்க குழந்தைய தூக்கிட்டு மீட்டிங் எல்லாம் வர்றதை அதை திருப்பி அந்த பசங்க வந்து படிச்சும் பகுத்தறிவு இல்லாம நடந்துக்கிறாங்க. அவங்களும் ஒரு பெண் தான், அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா அவங்க அக்கா தங்கச்சி எல்லாருமே கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய நல்லா பாத்துக்கணும், புரியுதா? அந்த ஒரு குழந்தை அப்படிங்கிறது தாய் கூட தான் அதிகமா சேரும், வேற யாரு கூட சேராது. சின்ன குழந்தையா இருக்கும்போது தாய் பாத்துக்காம ஊர்ல போறவங்கள பாத்துப்பாங்க, வீட்டு பக்கத்துல இருக்கவங்கள பாத்துப்பாங்க. என்னத்தடா மைண்ட் செட்டோட இருந்து பேசுறீங்க? அறிவுங்கிறது கொஞ்சம் இருக்காடா, படிச்ச பகுத்தறிவு இல்லாம இருக்கீங்களாடா. உங்களை நினைச்சா எங்களுக்கே சிரிப்பா வருது. உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டுல இந்த நாய்ங்க இருக்குன்னு நினைச்சு எங்களுக்கே வருத்தமா இருக்குடா. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா. தமிழ்நாட்டை தாண்டா கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க கட்சின்னு சொல்லிட்டு.